flipping grateful for my egg. Thank you next, thank you next, thank you next. Day I walk down the aisle, holding hands with my mama. I'll be thanking my dad, cause she grew from the drama. Only wanna do it once real bad, gonna make sure it lasts. God forbid something happens, it's as long as it smash. Got so much love, got so much patience, learned from the pain, turned out amazing. Loved and I've lost, that's not what I see. Look what I found, no need for searching, and for that I'll say thank you, thank you next, thank you next, thank you. I'm so flipping grateful for my ex. Thank you next, so thank you next. I'm so flipping grateful for my ex. Thank you next, thank you next, thank you next. I'm so flipping grateful for my ex. Thank you next, thank you next, thank you next. I'm so flipping grateful for my ex. Thank you next, thank you next, thank you next. I'm so flipping grateful for my ex. Thank you next, thank you next, thank you next. I'm so flipping grateful for my ex. Thank you next, thank you next, thank you next. I'm so flipping grateful for my ex. Thank you next, thank you next, thank you next. I'm so flipping grateful for my ex. Thank you next, thank you next, thank you next. I'm so flipping grateful for my ex. Thank you next, thank you next, thank you next. I'm so flipping grateful for my எல்லாம் வல்ல இறைவா, என்னை தேற்றும் தலைவா. எல்லாம் வல்ல இறைவா, என்னை தேற்றும் தலைவா. தினமும் நான் உன்னை தொழுகின்றேன், வாழ்வில் துன்பம் நீக்கிட வேண்டுகிறேன். கருவில் என்னை அறிந்தாய் காக்கும் அன்பனே, கலைகளை என்னுள் வளர்த்தாய் ஆளும் தெய்வமே. உன்னை கண்டிட வணங்கிட இன்று இறைஞ்சது என் மனமே. எல்லாம் வல்ல இறைவா, என்னை தேற்றும் தலைவா. தினமும் நான் உன்னை தொழுகின்றேன், வாழ்வில் துன்பம் நீக்கிட வேண்டுகிறேன். நீங்க அப்சர்வ் பண்ணிக்கலாம், நான் அடிக்கடி ஒரு வேர்டு யூஸ் பண்ணேன். கைண்ட்லி கேட்ச் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் சொன்னேன். உன்னுடைய பெற்றோர் கையை நீ பிடின்னு சொன்னேன். நீங்க கவனிச்சிங்களா நான் தெரியல, நீங்க பிடிச்சிங்களா யாராவது? யூ கேட்ச் யுவர் பேரண்ட்ஸ் ஹேண்ட் பிடிக்க சொன்னேன். எதுக்குன்னா இன்னைக்கு நான் எம்மா நீங்க 5 வருஷம் 6 வருஷம் 10 மாசம் சுமந்து எனக்கு இதயமாக ரத்தத்தின் ரத்தமாக இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்களா, அந்த மாதிரி 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு 130 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு 22,000க்கும் என்ன பண்ணீங்க? நீங்க வெளி உலகத்துல என் கஷ்டத்தை, உங்க கஷ்டத்தை, பாரத்தை என் நெஞ்சில சுமந்து என்ன பண்ணீங்க? உங்க நெஞ்சில சுமந்து எனக்கு வழி தெரியக்கூடாது என்பதற்காக மறைச்சு அது என்ன பண்ணீங்க? எங்களுக்கு பணமாக, பொருளாக, அன்பாக கொண்டு வந்து கொடுத்தீங்க. அந்த அன்புக்கு பலனாக இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்? என்னுடைய ஹால் டிக்கெட்டை வாங்கி உங்களுக்கு பாத பூஜை பண்ணிட்டு உங்ககிட்ட என்ன பண்றேன்? நான் நேர்மையோட நான் சாதிக்க போறேமா, நீ தைரியமா உள்ளவான்னு உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. எத்தனை பேர் அது மாதிரி நினைச்சு கொண்டு வந்திருக்கீங்க? வெளியே செய்து முடிஞ்ச வரைக்கும் நடந்துச்சு. அது செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அதுக்குள்ள சப்போர்ட் நல்லா இருக்கு. பேரண்ட்ஸ் சைடு வந்து 10th பொறுத்தவரை அருமையான சப்போர்ட். மேக்ஸிமம் என்னை பார்க்குறீங்க, டீச்சர்ஸை பார்க்குறீங்க, என்ன வேர்ட்ஸ் அன்பு வார்த்தை வேர்டுன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாம் வார்த்தைகளை விடுறதில்ல. 1 or 2 இருந்தாலுமே
இருந்தீங்க, தொடக்கத்துல இருந்தீங்க. பட் நான் பேசுறதுக்கு அப்புறம் நீங்களே வந்து சரி இதான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்க பிள்ளைங்க நல்லா பாசமாக இருக்கீங்க. நாமளும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஃபீல்டும் சந்தோஷமா இருந்தாலும் சரி, எல்லா ஃபீல்டுலயும் பசங்க ஓவராலாக கொண்டு வர முயற்சி பண்றோம். எந்தெந்த துறைகள் அனுப்ப முடியும், சப்போஸ் வந்து ஏதாவது சரி, ஏதாவது பாட்டு, ஏதாவது ஸ்போர்ட்ஸ், ஏதாவது நேஷனல் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கிராமர் அஸ் வெல் அஸ் கிராமருக்கு ஸ்போக்கன் கண்ட்ரோல்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் வெளி லெவலில் ஸ்டேட் லெவலில் போகிறது முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடியது ஒன்றே எல்லாம் வல்ல இறைவா என்னை தேற்றும் தலைவா, எல்லாம் வல்ல இறைவா என்னை தேற்றும் தலைவா, தினமும் நான் உன்னை தொழுகின்றேன், வாழ்வில் துன்பம் நீக்கிட வேண்டுகிறேன். கருவில் என்னை அறிந்தாய் காக்கும் அன்பனே, கலைகளை என்னுள் வளர்த்தாய் ஆளும் தெய்வமே, உன்னை கண்டிட வணங்கிட இன்று இறைஞ்சது என் மனமே. எல்லாம் வல்ல இறைவா என்னை தேற்றும் தலைவா, தினமும் நான் உன்னை தொழுகின்றேன், வாழ்வில் துன்பம் நீக்கிட வேண்டுகிறேன். இந்த நேரத்தில் நம்மளுடைய கிருபை, நம்மளுடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய வைப்ரேஷன் நம்ம பேரண்ட்ஸுக்கு போகணும். அவங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு வரணும். எவ்வளவு வகையான முதியோர் இல்லங்களுக்கு மத்தியிலும் நம்ம என்ன பண்றோம், அனுப்பக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய உலகத்துல நம்ம பெற்றோர் நம்ம தாங்கி பிடிக்கிறாங்க. அதனால அவங்களை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாவது இந்த பூமியின் வழியாக நம்ம அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஒவ்வொரு கிலோமீட்டர்ஸ் தான் ஏதாவது ஒரு வார்த்தை உனக்குள்ள ஒரு சப்ஜெக்ட சொல்லு, அல்லது பெற்றோருடைய சொல்லு, அல்லது நல்ல சாதிக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு செஞ்சுட்டு இருக்க பேரண்ட்ஸ். ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் அப்படி காத்து போட்டுட்டு இருக்காங்க, பூதல் அப்படியே பாதத்துக்கு மேல. இவங்களுக்கு வாழும் தெய்வம், நீ கடவுளுக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான உயிர், ஆத்மா, ஜீவன், காருண்யம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அப்பா தான், நம்மளுடைய அம்மா தான். அழகா கொடுத்துருக்கு பாரு வேர்டு. மை மதர் இஸ் எ குயின், மை ஃபாதர் இஸ் எ கிங். அரசர், ராஜாக்கள், ராணிகள், அவங்களுக்கு நம்ம செய்யறது தப்பே கிடையாது. எத்தனையோ பேர் என்ன உங்க கடவுள், நான் எதையுமே கமல் பண்றது கிடையாது. இந்த நேரத்தை வந்து அருமையான நேரம் 11:15 அழகான ஒரு நேரம். இந்த நேரத்தில் அருமையான ஒரு மியூசிக் டீச்சர்ஸ் பாருங்க, ஆடமரத்தினுடைய விடுதிகளா வேறா இருக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நிறைய நேரங்கள் நான் கோவப்பட்டுக்கலாம், இல்லைன்னு சொல்லல. எல்லாமே எதை நோக்கி அப்படின்னு ஒரு கேள்வி, எதை நோக்கி அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்க யாருமே இந்த நேரத்தில் என்ன பண்ணாதீங்க, நினைச்சு பாருங்க. டீச்சர்ஸ் நாங்க இப்ப பிள்ளைங்க வந்து போன பாதை, சைக்கிள், அவன் டிராவல் பண்ணது, கேட்ட பொருட்கள், கொடுக்க முடியாத நேரம், அப்பா எவ்வளவு இருக்கு ஆசை, நிறைவேறாத ஆசைகள், இந்த பிள்ளைங்களுக்கு படிக்க முடியாத நேரங்கள், அவங்களை புரிஞ்சுக்க முடியாத தன்மை, நம்ம கோவப்பட்டது, அதிக கோவப்பட்டது, அவங்க கோவப்பட்டது, அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள விளையாட பொழுதுகள், அப்பா எவ்வளவு இருக்கு. இதெல்லாம் வாழ்க்கையினுடைய சுழற்சி. உள்ளங்கையை பிடிச்சு பாருங்க, விரல்களை பிடிச்சு பாருங்க, ஒரே மாதிரி இல்லை. வலி, வேதனை, எவ்வளவு மன வருத்தம், நிறைய விஷயங்களை சொல்ல முடியாத அளவுக்கு பேரண்ட்ஸ்கள் இருக்கு. எவ்வளவு இயக்கங்கள், எவ்வளவு வலிகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு வன்கொடுமைகள், எத்தனை கொடுமை இருக்கு. அதனை தாண்டி இந்த ஸ்கூல்ல, இந்த நிறுவனத்துக்குள்ள வரும்பொழுது ஒரு பக்தியோட வராங்க பேரண்ட்ஸ். ஒரு ஆசை, உங்களுடைய ஆதங்கத்தை, கோபத்தை விட்டு வலிச்சுட்டு, நான் இனிமேல் எத்தனை நாள் இப்படித்தான் இருந்தேன், என்ன சொல்லல, இனிமேல் இப்படி இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுங்க. ஒரு மனசாட்சியோட அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க. இனி 7 நாள், 6 நாள், 5 நாள் கூட பார்க்காதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேப் இருக்குது. இனி ஒவ்வொரு நாள் நாங்களும் 7 மணி 7:30 வரைக்கும் உங்க பிள்ளைங்க அனுப்பிச்சு விடுங்க. ஈவினிங் கூட படிக்க வைக்கிறோம், பாஸ் பண்ணதுக்கு முயற்சி பண்றோம், ஒவ்வொரு பக்கத்தை எழுத வைக்கிறோம், ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு விடை எழுதினா கூட போதும். 10 லைன் எழுத தேவை, ஒவ்வொரு லைன் எழுத வைக்கிறோம். 44, 47, 90, 99 100 மார்க்ஸ் வாங்க வைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்றோம். எங்களுடைய உழைப்பு
அதை நான் துண்டித்து நாங்க என்ன பண்ண போறோம்? எங்களுடைய ரத்தம் சுவாசம் எத்தனை பிள்ளைகளுக்காக செலுத்த போறது? இந்த பேட்ச், இந்த குறிப்பு, இந்த பேட்ச் எனக்கு நல்லதா இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளையும் அவன் தேர்ச்சியில முதல் மார்க் வாங்கினாலும் சரி, கடைசி மார்க் வாங்கினாலும் எனக்கு அது முக்கியம் இல்ல. அவன் சமுதாயத்துல ஒரு குடும்பத்துல 4 பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய தகுதியை நான் ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை அவங்க கேட்டிருக்கேன். நீங்களும் அவங்களுக்காக கொடுங்க, தொடர்ந்து கொடுங்க. பிள்ளைகளும் எந்திரிச்சுக்கோங்க. என்ன நினைக்கிறது? நீங்க பேரண்ட்ஸ் ஜஸ்ட் ஹக் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் சே சம்திங். பொய்கள் சரிந்து விழ உண்மை தலை துயர வாழ்வின் வள்ளல் உன்னை கேட்கின்றே. பொய்கள் சரிந்து விழ உண்மை தலை துயர வாழ்வின் வள்ளல் உம்மை கேட்கின்றே. பஞ்சக உலகினிலே வாய்மை வளர்ந்திடவே வழி செய்வாய் என்றே பார்க்கின்றேன். உண்மைகள் தெளிந்திட வேண்டும், உள்ளங்கள் மகிழ்ந்திட வேண்டும். கலக்கம் களங்கம் நீக்கிடவா இறைவா. அமைதி உலகில் பரப்பிட எண்ணில் வலிமை தாயிறைவா. கருவில் என்னை அறிந்தாய் காக்கும் அன்பனே. பொய்கள் சரிந்து விழ உண்மை தலை துயர